பைக் ரேஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அஜித் குமார். இவருடைய 55வது படமான கௌதம் மேனன் கூட இணைஞ்சு நடிக்கிற படத்துல இவரு நிறைய பைக் ரேசிங் சீன்லாம் வச்சிருக்காராம். அதாவது பொதுவாவே பைக் ரேஸ் அப்படின்னா அஜித்துக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் நடிக்கிற எல்லா படங்கள்லயும் ஏதாவது ஒரு காட்சியாச்சும் பைக் ரேஸ் அப்படி இல்லைன்னா கார் ரேஸ் கண்டிப்பா இடம்பெறும். இவருடைய 55வது படமான இதுல போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிறாரு. அதனால குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து கார் சேசிங், அது மட்டும் இல்லாம பைக் ரேசர், இந்த மாதிரி நிறைய காட்சிகளை இணைச்சிருக்கிறாரு கௌதம் மேனன். சாதாரணமா பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட காட்சிகள்ல கூட அஜித் குமார் தன்னுடைய சொந்த இன்வால்மெண்டால கிரியேட்டிவா நிறைய பெரிய பெரிய காட்சிகளை உத்திகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சாதாரண காட்சிகளையும் பிரம்மாண்டமான காட்சியா மாத்திருக்காரு. இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு பிரமிக்க வைக்கிற காட்சிகளா அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் குமார் தொடர்ந்து டூப் போடாம தானாவே எல்லா காட்சிகளையும் நடிச்சிட்டு வர்றத வழக்கமா கொண்டிருக்காரு. இதனால நிறைய ஆக்சிடென்ட்டும் அவருக்கு ஆயிருக்கு, அறுவை சிகிச்சைகளும் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்திலயும் டூப் போடாம எல்லா காட்சிகளையும் தானே நடிச்சு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. இதனால ரெட்டிப்பு சந்தோஷம் அடைஞ்ச படக்குழுவினர் ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தா அமையும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க.